உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வேறுபதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது இப்போதாங்க நமக்கு ஆடி மாதம் ஆரம்பித்தது போல் இருந்தது. ஆடி மாதம் முடிவிற்கு வந்து விட்டோம். அடுத்த மாதம் ஆவணி மாத கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். ராசி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்கும்போது முதல் வீடு என்று சொல்லக்கூடியது மேஷ ராசி என்பதற்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் 2025 மேஷ ராசிக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகுது, உங்கள் பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. நீங்கள் பண்ணுற விஷயம் ஒரே ஒரு விஷயம் தாங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். புதுசாக உங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நாங்கள் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க, ஆள் கொடுத்து வச்சுருங்க. உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்போது நீங்கள் லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. எங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுங்க, ஆர்வத்தையும் தூண்டு விதமாக இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் நடக்கிருக்கின்ற பலன்கள் என்ன, பலாபலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ முதல் பார்க்க இருக்கிறோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது குரு யோகம். 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குரு யோகம் இப்போ இதே வருஷம் ஆவணி மாதத்தில் வர இருக்குதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் நடக்கிருக்கின்ற உங்களுக்கு பலன்கள் என்ன அதை வச்சு பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருஷம் மாரி 12 வருஷங்கள் என்பது குருவுடைய பார்வை இருக்குதுங்க. இப்போ குரு பார்வை என்பது ரொம்ப 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 முக்கியமாக நம்ம கருதப்படுகிறோம். இந்த குரு பார்வை வந்தவுடன் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கிருக்கிறது, உங்களுக்கான பரிகாரம் என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த 12 × 30 360 டிகிரி 360 நாட்கள். அப்போ ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகிறது, அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் குருவுடைய யோகம் என்ன, கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகம் என்ன, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்குற அனைவரும் குருவுடைய யோகம் இருந்தால் எங்கேயோ கொடிகட்டி பறக்கலாம். கொடிகட்டி பறக்குவதற்கான ஒரு சூழல் இந்த குரு யோகம் தாங்க. உங்களுக்கு குரு யோகம் வந்தால் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகமாக இருக்கும். என் அன்பு நேயர்களே, மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தமிழ் மாதம் ஆவணி வந்தால், ஆடி போய் ஆவணி வந்தால் எல்லாம் டாப்பாக போய்ட்டு சொல்கிறோம். உங்களுக்கு இந்த 7 நாடு சனியுடன் சேர்ந்து வருவது இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். மேஷ ராசிக்கு கடன் சுமை குறை இருக்குதுங்க, வருமானம் அதிகரிக்கும், குரு யோகம் நல்லா இருக்குங்க. குரு பார்வை, குரு யோகம் அதாவது வேலைக்கான முன்னேற்றம், தொழில் விரைவு, கடன் சுமை குறைவு போன்ற பல நன்மைகளும் இந்த கடந்த மாதம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறி மன நிம்மதியும் அதிகரிக்க இருக்குதுங்க. உற்சாகமும் ஆற்றலும் உயர்ந்து வேலைகளை விரைவாக முடிக்க போகிறீங்க இந்த மாதம். அதாவது ஆடி மாதம் என்றால் ஒரு ஆண்டாக ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. சரிங்களா? ஒரு ஆடியும் ஒரு ஆண்டும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நம்ம இப்போ கிரக நிலைகளை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் மாத கோள்கள் என்று சொல்லப்படும் சில கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது. ஆவணி மாதம் ராகு, கேது, குரு மற்றும் சனி தவிர்த்து மீதமுள்ள 5 கிரக பயிற்சிகளும் ஆகின்றன. இந்த ராகு, கேது, குரு, சனி இது இப்போ தவிர்த்துடணும். இது ஏன்னா இதுதான் மெயினாக ஓடிட்டுருக்கோம். இப்போ மீதமுள்ள 5 கிரகனுடைய பெயர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு, சரிங்களா, உங்களுக்கு ராசிக்கு எப்படி இருக்க போகிறது, மேஷ ராசி என்பது சில மாற்றங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மாற்றங்கள் ஏற்றங்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. இந்த ஆவணி மாதம் 2025 மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகிறது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. பொதுவாக பலன்கள் பார்க்கும் பொழுதுங்க, ஆவணி அதாவது மேஷ ராசியில் 3 நட்சத்திரத்துக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு பலன்கள் வந்து கொண்டு இருக்குதுங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசியை சார்ந்த பலன்களும்
அதில் வரக்கூடிய நட்சத்திர சார்ந்த பலன்களும் நட்சத்திர பலன்களும் பார்க்க இருக்கிறோம். ஓகே நேயர்களே, மேஷ ராசிக்கு ஆவணி மாத கிரக நிலையம். ஆவணி மாதத்தில் மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க இருக்கிறான். அப்போ மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உடல் ரீதியாக பிரச்சனை கொடுக்கும். அப்போ செவ்வாய் பெயர்ச்சி மேஷ ராசினருக்கு விபரீத ராஜயோகத்தை உருவாக்கி அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். வேலைக்கான முன்னேற்றம், தொழில் விரைவு, கடன் சுமை குறைவு, இதெல்லாம் உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கும். இந்த மாதம் மாற இருக்குதுங்க. அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த திருமண குடும்ப யோகம், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இதெல்லாம் எப்படி போகிறது இந்த மாதம். சுக்கிரன் கடகராசிலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் மன நிறைவு கிடைக்கிறது. பழைய வாகனத்தை விற்று புதியதை வாங்கும் எண்ணமும் உங்களுக்கு வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நிலத்தில் விற்பனை செய்ய ஏற்பட்ட விரக்தி குறை இருக்குதுங்க. நிலத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை தொழிலுக்கு விரிவுபடுத்த பயன்படுத்த போகிறீங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க இருக்குதுங்க. திருமணம் யோகம். அடுத்தது குழந்தை விஷயத்தில் இருந்த அந்த சிக்கல்லாம் குறைய இருக்குதுங்க. உடன் பிறப்புகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. பூர்வீக சொத்து பிரிவில் இருந்த தகராறுகள்லாம் குறைஞ்சு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக இருக்குது இந்த காலகட்டம். திருமண வாய்ப்புகள், லாபகரமான வீடு, லாபகரமான நிலம், வீடு விற்பனை மற்றும் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வீடு கட்டுதல் அல்லது வீடு பழுது பார்க்குதல் போன்ற பணிகளில் ஈடுபட போகிறீங்க. உடனுடன் பிரச்சனைகள் தீர இருக்குதுங்க. எளிதில் காரியங்களை நிறைவேற்ற போகிறீங்க இந்த காலகட்டம். அடுத்த மேஷராசி என்பதற்கு இந்த ஆவணி மாதத்தில் நல்ல வேலை கிடைக்குமா, வேலையில் மாற்றங்கள், வேலை முயற்சியில் இருக்கிறது எப்படி இருக்க போகிறது இந்த மாதம். அப்போ படிப்பை முடித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. வேலை மாற்றம் அல்லது வெளிநாடு வேலை முயற்சி வெற்றியடைய இருக்குதுங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வெளிநாடுக்கான ஒரு முயற்சி தான் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வகை சொல்வதற்கான ஒரு ஏற்ற காலமாக இந்த காலகட்டம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை பெற போகிறீங்க. புத ஆதித்ய யோகம் அரசாங்க ஆதரவை பற்றி தர இருக்குது. உங்கள் வருமானம் உயரும். தொழில் மற்றும் வியாபாரத்தின் முதல் பகுதி சிறப்பாக இருக்க போகுதுங்க. சில பணியிட சிக்கல்கள்லாம் இருந்தாலும் சமாளிக்க போகிறீங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கல்வி ஆர்வம் உயர்க்குதுங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் திறன் கொண்டவர்களாக இருக்க போகிறீங்க இந்த காலகட்டம். அடுத்தது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறுக்கு வழிகளை தேடாதீர்கள். குறுக்கு தேர்வு செய்தால் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க. கொஞ்சம் நேர்பாடில் போது நல்லதுங்க. ஆக இப்போ நம்ம பரிகார பலங்கள்லாம் பார்த்து கொண்டு இருந்தோம், சரிங்களா? அடுத்த சொல்ல பார்க்கும்போது நட்சத்திர சாரியான பாவங்கள். மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்லாம் போட்டிகளை சமாளித்து இருக்க இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுங்க. நீங்கள் எண்ணியபடி நிறுத்தி முடிக்க கொடுக்கக்கூடியது இந்த காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாடு யோகம், தொழில் யோகம், பூர்வீக சத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அனைத்தும் குருவுடைய பார்வையால் குரு யோகம் நல்லாக இருக்குதுங்க. குரு பார்க்கக்கூடிய நிமித்தம் குரு பார்வை, குரு யோகம் உங்களுக்கு வந்திருக்குது. அடுத்தது மேஷராசி பரணி நட்சத்திரம். அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்களெலாம் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதில் ஆர்வம் காட்ட போகிறீங்க. அடுத்த மேற்படிப்புக்காக கல்வியில் ஒரு உயர்கல்வியை பெற இருக்கீங்க. உயர் வேலையில் பெற வாய்ப்பு இருக்குதுங்க. பிறருக்கு பதவி உயர்வு, ஊதிய சமூகம் இருப்பதற்கான வாய்ப்பு சூழல் இருக்குங்க. நீங்கள் வெளியோகம், வெளிநாடுகளில் நின்று வேலை பெறக்கூடிய காலகட்டம் தோன்றிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிலம் வாங்கும் யோகமும், வீடு கட்ட யோகமும், வெளியூரில் இடம் வாங்குவதற்கான சூழல் உருவாக்குதுங்க. ஏற்கனவே நில பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை முடித்து விட்டு அடுத்து நீங்கள் அடுத்து வாங்குவதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. நட்சத்திரக்காரருக்கெல்லாம் மனைவிடம் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பிள்ளைகளால் பெருமையடைய போகிறீங்க. உங்களுடைய சில சமயங்களில் சில வெற்றி அள்ளித்தரக்கூடிய யோகமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார். குருவுடன் இணைந்து சுக்கிரன் பார்ப்பதால் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நன்மை தரும் மாதமாக இந்த ஆவணி மாதத்திலே இருக்குதுங்க. அடுத்தது மேஷ ராசியில் கார்த்திகை நட்சத்திரம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு யோகம் என்ன செய்ய போகிறது கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு எல்லாம் பார்க்கும் பொழுது
நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நினைக்கக்கூடிய மாற்றலாக மாற இருக்குதுங்க. உங்களுக்கு கல்வி யோகம், வெளிநாடு யோகம், தொழில் யோகம் எல்லாம் சிறப்பாக அடைமை இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. திருமணத்துக்காக காத்து வந்த காலகட்டம் திருமணம் கிடைக்கப்பட்டு வாழ்க்கை துணை மூலம் மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முக்கியம் என்றுங்க. அடுத்து மட்டுமல்லாமல் உங்களுக்கு எழுத்துத்துறை, கணினித்துறை உறவுகளாக அந்த காலங்களாகும். பெண்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. இப்போ பரிகாரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு மேஷராசி என்பர்கள் எல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். 6 முகமர்களிடம் அனுதினமும் 7 முகமே முருகா என்று சொல்லி வாருங்கள். முருகனுடைய அருள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ஓம் சரவண பவா என்று சொல்லி வாருங்கள். அடுத்தது சிவனாலயம் சென்று சிவனுக்கு விளக்கேற்றி 9 முறை நவகரத்துக்கு விளக்கேற்றி 9 நவகரத்துக்கு வளம் வந்து வாருங்கள். தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வாருங்கள். என நேரிலே மேஷராசி என்பர்களும் அதை வரக்கூடிய முன் நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கேட்டுக்க பண்ணுறீங்க. அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்கள்.